ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் டைம் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். 1885லேருந்து 1947 வரைக்கும் என்ன டைம் ஃப்ரேம். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம். ஏஓ ஹியூம் தான் அதை இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிச்சிருப்பார். அது மாதிரி 1905 வங்கப்பிரிவு, 1906 முஸ்லீம் லீக், 1907 சூரத் பிளவு, 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1911 வங்க இணைப்பு, 1914 to 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது முதல் உலகப்போர். 1916 தன்னாட்சி இயக்கம், அன்னிபெசன்ட் தமிழர். 1917 ஆகஸ்ட் அறிக்கை. அதே மாதிரி 17 சம்ப்ரான் சத்தியாகிரகமும் நடந்தது. 18 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். அதே மாதிரி 18 கேதா சத்தியாகிரகம் இதெல்லாம் நடந்தது. 19 4 விஷயம் நடக்கும். மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம், ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாபத் இயக்கம். 1920 ஒத்துழையாமை இயக்கம். 21 வரிகுடா இயக்கம். 22 சௌரி சௌரா சம்பவம். 23 சுயராஜ் கட்சி தோற்றம். 27 சைமன் குழு வருகை. 1928 நேரு அறிக்கை. 3 அதுக்கப்புறம் வர வட்டமேசை மாநாடு 3லையும் அம்பேத்கர் கலந்து கொள்வார். 1930 சட்ட மறுப்பு இயக்கம். 30 அதே மாதிரி முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. 1931 2வது வட்டமேசை மாநாடு, இதில் காந்தி கலந்துக்கிட்டார். 1932 3வது வட்டமேசை மாநாடு. 35 இந்திய அரசு சட்டம். 1940 பாகிஸ்தான் கோரிக்கை, பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு கோரிக்கை வைப்பாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம். 42 தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. அதே மாதிரி 1942 வெள்ளையனே வெளியேறு. 1945 சிம்லா மாநாடு. 1946 அமைச்சரவை தூதுக்குழு. 47 இந்தியா விடுதலை பெற்றது. இதில் டிஎன்பிசியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நம்ம கால வரிசைப்படி வரிசைப்படுத்து, எது ஒத்துழையாமை இயக்கம் முன்னாடி நடந்துச்சா, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடந்ததா, அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் மேக்ஸிமம். அதனால் டைம் ஃப்ரேம் கட்டாயம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.